ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து எழுதியுள்ளார். இதில் ஸ்ரீ சாயி பாபாவுக்கும் நானா சாஹேப் சாந்தோர்கருக்கும் இடையே பகவத்கீதையின் ஒரு ஸ்லோகத்தை குறித்து நடந்த உரையாடலின் தொடர்ச்சியை இப்பொழுது காணலாம். தொண்டு புரிதலுக்கு வேறு என்ன பொருள் இருக்கக்கூடும் என எனக்கு விளங்கவில்லை என்று நானா குறிப்பிடுகிறார். அதற்கு ஸ்ரீ சாயி பாபா, அது போகட்டும், கடைசி 2 சொற்றொடர்களில் கிருஷ்ணன் தத்துவதர்சிகளான ஞானிகளிடமிருந்து ஞானத்தை பெறும்படி அர்ஜுனனிடம் சொல்கிறார். கிருஷ்ணனே ஒரு ஞானி இல்லை? நானா, ஆம். ஸ்ரீ சாயி பாபா, சைத்தன்யத்தின் ஒரு பகுதியான ஜீவன் அல்லவா அர்ஜுனன்? நானா, ஆம். ஸ்ரீ சாயி பாபா, ஏற்கனவே சைத்தன்யத்தின் ஒரு பகுதி அல்லது ஞானமாக இருக்கும் ஒரு ஜீவனுக்கு ஞானம் எப்படி அளிக்கக்கூடும்? நானா, நான் அறியவில்லை. ஸ்ரீ சாயி பாபா, அதை விடு. ஸ்லோகத்தின் 2வது பாதியில் அதிகப்படியாக ஒரு அக்ஷரத்தை புகுத்தி வாசிக்க முடியுமல்லவா? நானா, ஆம். ஸ்ரீ சாயி பாபா, எப்படி? ஞானம் என்ற சொல்லுக்கு முன்னால் அ என்ற இடைச்சருக்கை சேர்த்து வாசிப்பதால். ஸ்ரீ சாயி பாபா, அப்போது எப்படி படிக்கக்கூடும்? உபதேஷ்யந்தி தே ஞானம். ஆனால் பாபா, சங்கரருடைய பாஷ்யத்தில், அதாவது விளக்க உரையில் இப்படி காணப்படவில்லையே. ஸ்ரீ சாயி பாபா, அதனால் என்ன? அது மேலும் சிறந்ததான பொருளை அளிக்குமானால் தவறு என்ன இருக்கிறது? நானா, அது மேலும் சிறந்ததொரு பொருள் தருவதாக எனக்கு தோன்றவில்லை. ஸ்ரீ சாயி பாபா, நீ அறிந்து கொள்வாய். பின்னர் பாபா எழுப்பிய கேள்விகளுக்கு அவரே விடைகளிலிருந்து ஸ்லோகத்தின் முழு கருத்தையும் அவருடைய வழியிலேயே எடுத்துரைக்க வேண்டும் என்று பாபாவை நானா சாந்தோர்கர் கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ சாயி பாபா, மெய்ப்பொருளை உணர்வதற்கு ஒரு சீடன் தனது குருவிடம் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறையை இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. தனது உடல், பொருள், ஆவி, உடைமைகள் யாவற்றையும் முழுமையாக அர்ப்பணித்து தனது குருவை சீடன் அணுக வேண்டும். பிரணிபாத அல்லது பணிதல், அந்த பணிவான மனோபாவம் உள்ளேயும் நிறைந்திருக்க வேண்டும். பரிப்பிரஷ்ன என்பது மீண்டும் மீண்டும், அதாவது தெளிவான விடை கிடைக்கும் வரை கேள்விகள் எழுப்புவது. அது வீணான கேள்விகளாகவோ, துருவி பார்க்கும் ஆர்வத்துடனேயோ, தகாத நோக்கத்துடனேயோ, எண்ணத்தோடோ, அதாவது குருவை தப்பு செய்ய வைத்து பார்க்க வேண்டும் என்பது போன்ற நோக்கம் இருக்கலாகாது. இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம். ஓம் சாய்ராம்.